நீங்களும் ஜிம்முக்கு போறீங்களா? அப்போ உங்களுக்கு கண்டிப்பா இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். சில டைம் நம்ம என்ன பண்ணணும், கார்டியோ பண்ணணும். சில டைம் என்ன பண்ணணும், ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணணும். சில டைம் ஃபிளெக்சிபிலிட்டிக்காக யோகா கூட பண்ணணும். ஒரே டைப் ஆஃப் எக்ஸசைஸ் நம்ம பண்ணிட்டே இருந்தோம்னா நம்மளோட பாடி பயங்கர இம்பேலன்ஸ் ஆயிரும். கரெக்ட் தானே? அதே மாதிரி தான் நம்ம எக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயும் முதலீடு செய்யும்போது பண்ணணும். லார்ஜ் கேப்ல மட்டும் பண்ணீங்கன்னா சேஃபா இருக்கும், ஸ்லோவா வளரும். மிட் கேப்ல பண்ணீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்கி, கொஞ்சம் வளர்ச்சி. ஸ்மால் கேப்ல பண்ணீங்கன்னா நல்ல ரிட்டர்ன் பொட்டன்ஷியல் இருக்கும், ஹை ரிஸ்க்கும் சேர்த்தே வரும். அந்த சமயத்துல தான் இந்த ஃபிளெக்ஸி கேப் ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வருது. இன்னைக்கோட காணொலியில நம்ம 2 ஃபிளெக்ஸி கேப் ஃபண்ட்ஸ் எதெல்லாம் 5 ஸ்டார் ரேட்டிங் வந்து வேல்யூ ரிசர்ச் அண்ட் மார்னிங் ஸ்டார் கொடுத்துருக்காங்களோ அவங்கள பத்தி தான் பேச போறோம். நான் அந்த பெயர்களை சொல்றதுக்கு முன்னாடி எப்பவும் போல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட உடனே ஷேர் பண்ணிடுங்க. வாங்க நம்ம காணொலிக்குள்ள போலாம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயத்தை ரொம்பவே புரிஞ்சுக்கணும்ல. ஃபிளெக்ஸி கேப் ஃபண்ட்னா என்னன்னு சொல்லிட்டு, ஃபிளெக்ஸி கேப் ஃபண்ட் வந்து ஒரு எக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட். அதுல மினிமம் 65% அதனுடைய ஆசெட்ஸை எக்விட்டி இல்லைன்னா எக்விட்டி ரிலேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல அவங்க முதலீடு செய்யணும், எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே இல்லாம. ஃபிளெக்ஸி கேப் ஃபண்ட்ஸ் வந்து அதனுடைய ஃபிளெக்சிபிலிட்டிக்கு தான் ரொம்பவே பேர் போனதுன்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க வந்து லார்ஜ், மிட், ஸ்மால் கேப்ல மிக்ஸ் பண்ணி அவங்க ஸ்டாக் மார்க்கெட் கண்டிஷன் பொறுத்து முதலீடு செய்வாங்க. டாப் 2 ஃபிளெக்ஸி கேப் ஃபண்ட்ஸ் வேல்யூ ரிசர்ச்சோட 5 ஸ்டார் ரேட்டிங்ஸ் படி பார்க்கலாம். எப்படி இதெல்லாம் சூஸ் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்ல. வேல்யூ ரிசர்ச் வந்து 5 ஸ்டார் ரேட்டிங் எதை வச்சு கொடுப்பாங்கன்னா, ரிஸ்க் அட்ஜஸ்டட் பெர்ஃபார்மன்ஸ் அந்த ஃபண்டோட வச்சு கொடுப்பாங்க. அது வந்து டாப் 10% இருக்கணும் அந்த கேட்டகரி ஆஃப் ஃபண்ட்ஸ்க்குள்ள. சரி, இந்த 2 ஃபண்ட்ஸையும் நல்லா புரிஞ்சுக்கலாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பேச போற ஃபண்ட் வந்து HDFC ஃபிளெக்ஸி கேப் ஃபண்ட் டைரக்ட் க்ரோத் பிளான் பத்தி தான் நம்ம பேச போறோம். HDFC ஃபிளெக்ஸி கேப் ஃபண்ட் ரெகுலர் பிளான் வந்து January 1, 1995ல லான்ச் பண்ணாங்க. இதுதான் ஓல்டஸ்ட் ஃபண்டா இருக்கு இந்த ஃபிளெக்ஸி கேப் கேட்டகரியிலேயே. டைரக்ட் பிளான் எப்போ லான்ச் பண்ணாங்கன்னா January 1, 2013ல. அதனுடைய AUM வந்து 79,584.54 crores இருக்கு. June 30, 2025 படி பார்த்தோம்னா மேனேஜ் பண்றவங்க மிஸ் ரோஷி ஜெயின் அப்புறம் மிஸ்டர் த்ரூ முச்சால். சரி, டைரக்டா இதனுடைய போர்ட்ஃபோலியோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். போர்ட்ஃபோலியோல 5 ஹோல்டிங்ஸ் டாப் 5 வந்து ICICI Bank 9.27%, HDFC Bank 9.05%, Axis Bank Limited 7.84%, SBI Life Insurance Company Limited 4.62%, Kotak Mahindra Bank 4.49%. டாப் 5 துறைகளை இப்ப நம்ம பார்க்கலாம். ஃபைனான்சியல் சேவைகள் 39.7%, ஆட்டோமொபைல் அண்ட் ஆட்டோ காம்பனன்ட்ஸ் 13.5%, ஹெல்த் கேர் 8.6%, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி 5.3%, மெட்டல்ஸ் அண்ட் மைனிங் 3.9%. நம்ம எப்பவுமே ஃபண்டோட கிரிட்டிக்கல் ரேஷியோஸ் பார்க்கணும்ல. ஏன்னா இந்த ரேஷியோஸ் வச்சு தான் அவங்க 5 ஸ்டார் ரேட்டிங்கை கொடுக்குறாங்க. அதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வந்து நமக்கு என்ன சொல்லும்னா, எவ்வளோ ஒரு மியூச்சுவல் ஃபண்டோட ரிட்டர்ன் வந்து அதனுடைய ஆவரேஜ் ஹிஸ்டாரிக்கல் ரிட்டர்ன்ஸ்ல இருந்து டீவியேட் ஆகுதுன்னு சொல்றது தான். ஸோ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அதிகமா இருந்துச்சுன்னா ஃபண்டுக்கு வாலட்டிலிட்டி அதிகமா இருக்குன்னு சொல்லலாம். இப்போ HDFC ஃபிளெக்ஸி கேப் ஃபண்ட் டைரக்ட் க்ரோத்தோட ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வேல்யூ பார்த்தோம்னா 11.31% இருக்கு. கேட்டகரியோட ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் 13.12%. அதாவது ஃபண்ட் வந்து அதனுடைய பியர்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது வாலட்டிலிட்டி கம்மியா இருக்குங்கிறதா அர்த்தம். ஃபண்டோட பீட்டா பார்த்துடலாம். பீட்டா ஃபர்ஸ்ட் என்ன மெஷர் பண்ணணும்னா, மியூச்சுவல் ஃபண்டோட வாலட்டிலிட்டி அதனுடைய பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது எவ்வளவு வருதோ. பீட்டா 1னா ஃபண்ட் வந்து பெஞ்ச்மார்க் கூட அதிகமா வாலட்டைலா இருக்குன்னு அர்த்தம். பீட்டா லெஸ் தென் 1னா ஃபண்ட் வந்து பெஞ்ச்மார்க் கூட கம்பேர் பண்ணும்போது வாலட்டிலிட்டி கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ HDFC ஃபிளெக்ஸி கேப் ஃபண்ட் டைரக்ட் க்ரோத்தோட பீட்டா 0.81, அதாவது பெஞ்ச்மார்க் கூட கம்பேர் பண்ணும்போது வாலட்டிலிட்டி கம்மியா இருக்குன்னு அர்த்தம். சரி, இப்போ நம்ம அடுத்ததா பார்க்க போற ரேஷியோ வந்து ஷார்பே ரேஷியோ. ஷார்பே ரேஷியோ என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா, எவ்வளோ எக்ஸ்ட்ரா ரிட்டர்ன் நமக்கு கிடைக்கும் எக்விட்டி ஃபண்டு நம்ம ஒவ்வொரு யூனிட் ஆஃப் ரிஸ்க் எடுக்கிறோம், அதுதான். ஸோ ஷார்பே ரேஷியோ அதிகமா இருந்துச்சுன்னா ஃபண்டோட ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன்ஸும் வந்து அதிகமா இருக்குங்கிறது தான் அர்த்தம். HDFC ஃபிளெக்ஸி கேப் ஃபண்ட் டைரக்ட் க்ரோத்தோட ஷார்பே ரேஷியோ 1.43, அதாவது ஒவ்வொரு யூனிட் ஆஃப் ரிஸ்க் எடுத்தோம்னா 1.43 டைம்ஸ் அதிகமா ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும்னு அர்த்தம். சார்டினோ ரேஷியோனா என்னன்னு பார்க்கலாம். சார்டினோ ரேஷியோ ஒரு மெட்ரிக். இந்த மெட்ரிக் யூஸ் பண்ணி மியூச்சுவல் ஃபண்டோட ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன்ஸ் வெறும் டவுன் சைட் ரிஸ்க் கன்சிடர் பண்ணி சொல்லுவாங்க. சார்டினோ ரேஷியோ வந்துட்டு நல்லா இருந்துச்சு அப்படின்னா ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன்ஸும் பெட்டரா இருக்கு அப்படிங்கிறது தான் அர்த்தம். HDFC ஃபிளெக்ஸி கேப் ஃபண்ட் டைரக்ட் க்ரோத்தோட சார்டினோ ரேஷியோ 2.51, அதாவது இந்த ஃபண்ட் வந்து 2.51 டைம்ஸ் அதிகமா ரிட்டர்ன் கொடுத்திருக்கு டவுன் சைட் ரிஸ்க் யூனிட் கூட கம்பேர் பண்ணும்போது. சரி, இப்போ அப்சைட் அதுக்கப்புறம் டவுன் சைட் கேப்சர் ரேஷியோஸ் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் அப்சைட் கேப்சர் ரேஷியோ வந்து ஒரு எக்விட்டி ஃபண்ட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு அதனுடைய பெஞ்ச்மார்க் கூட ஸ்டாக் மார்க் வந்து ரைஸ் ஆகும்போது அப்படின்னு சொல்றது தான். அப்சைட் கேப்சர் ரேஷியோ வந்து 100க்கு மேல இருந்ததுன்னா எக்விட்டி ஃபண்ட் வந்து அதனுடைய பெஞ்ச்மார்க்கை அவுட் பெர்ஃபார்ம் பண்ணும் ரைசிங் மார்க்கெட்ல அப்படிங்கறத அர்த்தம். HDFC Flexi Cap Fund direct growth ஓட upside capture ratio 104, அதாவது பெஞ்ச்மார்க் 10% அதிகமாச்சுன்னா
ஃபண்ட் 10.4% அதிகமாகும்னு அர்த்தம். டவுன் சைட் கேப்சர் ரேஷியோ வந்து எப்படி அந்த ஃபண்ட் வந்து ஃபாலிங் மார்க்கெட்ல அதனுடைய பெஞ்ச்மார்க் கூட கம்பேர் பண்ணும்போது பெர்ஃபார்ம் பண்ணதுன்னு சொல்றதுதான். டவுன் சைட் கேப்சர் ரேஷியோ 100க்கும் கம்மியா இருந்துச்சுன்னா பெஞ்ச்மார்க் வந்து டிக்ளைன் ஆகும்போது இந்த ஃபண்ட் வந்து டிக்ளைனிங் மார்க்கெட் விட கம்மியா தான் ஃபால் ஆகும் அப்படின்னு சொல்றது தான். HDFC Flexi Cap Fund டைரக்ட் growthோட டவுன் சைட் ரேஷியோ வந்து 62. அதாவது மார்க்கெட் வந்து அதனுடைய பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸ் வந்து 10% வீழ்ச்சி அடைஞ்சதுன்னா இந்த ஃபண்ட் வந்து வெறும் 6.2% தான் வீழ்ச்சி அடையும். இப்போ இந்த ஃபண்டோடைய ரிட்டர்ன்ஸ் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். HDFC Flexi Cap Fund டைரக்ட் growth வந்து அதனுடைய கேட்டகரி அண்ட் பெஞ்ச்மார்க்கை 1 year, 3 year, 5 year, 7 year and 10 year ஸ்பேன்ல பீட் பண்ணிருக்கு. ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட் நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். இந்த ஃபண்டோடைய கேஷ் ஹோல்டிங் பத்தி தான். இது ஜூன் 2025ல 9.7% இருக்கு. அதாவது ஃபண்ட் மேனேஜர் வந்துட்டு நல்ல வாய்ப்பு கிடைக்கும், நம்ம மொமெண்டம் சேஸ் பண்ணாம வாய்ப்புக்கு வெயிட் பண்ணலான்னு இருக்காருங்கிறதா அர்த்தம். ஃபண்டோட போர்ட்ஃபோலியோ டர்ன் ஓவர் ரேஷியோ 25.52%. அதாவது ஃபண்ட் வந்து பை அண்ட் ஹோல்ட் இன்வெஸ்ட்மெண்ட் யுக்தியை வந்து பயன்படுத்துறாங்கன்னு அர்த்தம். HDFC Flexi Cap Fund வந்து ஹிஸ்டாரிக்கா 73லேருந்து 75% வந்து லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஸோ போர்ட்ஃபோலியோ ஸ்டேபிளா இருக்கு. அடுத்து பார்க்க போற ஃபண்ட் Invesco India Flexi Cap Fund டைரக்ட் growth தான். Invesco India Flexi Cap Fund டைரக்ட் growth வந்து February 14, 2022ல லான்ச் பண்ணாங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடி தாங்க லான்ச் பண்ணிருக்காங்க. ஆல்ரெடி 5 ஸ்டார் ரேட்டிங் வேல்யூ ரிசர்ச் கிட்ட இருந்து வந்துருச்சு. இந்த ஃபண்டோட AUM வந்து 3266.88 crores 30 June 2025 படி. இந்த ஃபண்டை மேனேஜ் பண்றது மிஸ்டர் தாஹிர் பாட்ஷா அப்புறம் மிஸ்டர் அமித் கனாந்த்ரா. இந்த ஃபண்டோட போர்ட்ஃபோலியோ இப்ப பார்க்கலாம். டாப் 5 பங்குகள் வந்து ICICI Bank Limited 7.54%, HDFC Bank Limited 5.91%, Interglobe Aviation Limited 4.03%, Trent Limited 3.90%, Eternal Limited 3.75%. டாப் 5 செக்டர்ஸ் பார்த்தோம்னா பேங்க்ஸ் வந்து 13.45%, ரீட்டைல் 11.27%, ஃபினான்ஸ் 8.61%, ஹெல்த் கேர் சேவைகள் 6.41%, ஐடி சாஃப்ட்வேர் 6.29%. எப்பவுமே நம்ம கிரிட்டிக்கல் ரேஷியோஸ் பார்ப்போம்ல, இந்த ரேஷியோ வச்சு தான் 5 ஸ்டார் ரேட்டிங்கே கொடுக்குறாங்க. ஸோ அதை நம்ம பார்க்கலாம். ஃபண்டோட ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் 13.9%, ஃப்ளெக்ஸி கேப் கேட்டகரியான 13.12% விட அதிகமாக இருக்குது. அதாவது கேட்டகரி விட வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். ஃபண்டோட பீட்டா 0.95, ஷார்பி ரேஷியோ 1.26, சார்டனோ ரேஷியோ 1.44, அப்சைட் கேப்சர் ரேஷியோ வந்து 115, அப்புறம் டவுன் சைட் கேப்சர் ரேஷியோ வந்து 78. இதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு முன்னாடியே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ அதை வச்சு பார்த்துக்கோங்க. சரி, இப்போ வந்து இந்த ஃபண்ட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். Invesco India Flexi Cap Fund டைரக்ட் growth வந்து அதனுடைய பெஞ்ச்மார்க் அண்ட் கேட்டகரியை 1 year அப்புறம் 3 yearsல பீட் பண்ணிருக்கு. இந்த ஃபண்ட் லான்ச் பண்ணி வெறும் 3 வருஷம் தானே ஆயிருக்கு. அதனால லாங் டேர்ம் அதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படிங்கிற டேட்டா நம்ம கிட்ட இல்லைங்க. அதனுடைய போர்ட்ஃபோலியோ பார்த்தோம்னா 53 பங்குகள் இருக்கு. டாப் 10 பங்குகளோட கான்சென்ட்ரேஷன் 39.16%. போர்ட்ஃபோலியோட டர்ன் ஓவர் ரேஷியோ 74%. அதாவது ஃபண்ட் ஃப்ரீக்வெண்டா பை அண்ட் செல் பண்ணிட்டே இருக்காங்க பங்குகள்ல. இதுதாங்க அந்த 2 ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட்ஸ் யாரெல்லாம் 5 ஸ்டார் ரேட்டிங்ஸ் வேல்யூ ரிசர்ச் கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்கோம். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்ரோச், ஃபண்டோட ஸ்டைல், மேனேஜரோட வியூ பாயிண்ட் இதெல்லாமே வந்து வேரியா இருக்கும். சரிங்களா? உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக ஒரு குயிக் ரீபேப் கட்டுறோம். அதை வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நீங்க இந்த பங்குகளில் முதலீடு செய்றீங்கன்னா உங்களுடைய ஓன் ரிசர்ச்சை பண்ணுங்க. இந்த வீடியோவை ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்டா எடுத்துக்கோங்க. எஸ், நீங்க கண்டிப்பா வந்து முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இந்த 2 ஃபண்டுக்கும் என்ன இருக்குன்னு பார்க்கணும். டைரக்ட் பிளான்ல சரி, உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் யுக்தி என்ன, ஓகேங்களா, உங்களுடைய ரிஸ்க் டாலரன்ஸ் என்ன, அதெல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடுகள் பண்ற இந்த டிசிஷன்ஸை வந்து நீங்க எடுங்க. இந்த காணொலியில் நம்ம டிஸ்கஸ் பண்ண எல்லா மியூச்சுவல் ஃபண்ட்ஸுமே பை ஆர் செல் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. இது எல்லாமே உங்களுடைய நாலேஜ் பர்பஸ்க்காக உங்களுடைய சொந்த ரிசர்ச்சை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா முதலீடு செய்யுங்க. இன்னொரு அருமையான காணொலியை நம்ம எல்லாரும் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். Investment in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Please read the risk disclosure documents carefully before investing in equity shares, derivatives, mutual fund, and or other instruments traded on the stock exchanges.